ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர்கள் பிரம்மநாயகம் ஐயா, ராமலிங்கம் ஐயா அவர்கள், துணை அமைச்சர்கள் வைரவநாதன், சுப்பிரமணிய சிவா அவர்கள், நிர்வாகக் குழு உறுப்பினர் ஸ்ரீ கந்தசாமி ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, புத்தாலிங்கம் ஐயா, பாஸ்கரன் ஐயா, மகராஜன் ஐயா அவர்களுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி, ஈராண்டில் சேஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ என்று வாழ்த்தி, அடியனுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை போற்றி, இங்கே வருகை இருக்கின்ற அடியார்களுக்கும், அடியனோடு வந்திருக்கின்ற என்னுடைய மாணவர்கள் ஒரு 36 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. மாணவர்கள் பெயரையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். நேரம் கருதி பெயர்களை சொல்லலை. நிறைய சித்தாந்த பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லி, இந்த அரிய வாய்ப்பில் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விடுதல் அடைதல். முதல்ல தலைப்பை ஞாபகம் வச்சுடுங்க. விடுதல் அடைதல் என்பதுதான் தலைப்பு. ஐயாவுடைய நம்முடைய மூத்த பேராசிரியர் முருகலிங்க ஐயா அவர்கள் எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் என்னையை மட்டும் கழிச்சு வச்சுட்டார். ஆனால் நானும் அவருடைய மாணவர் தான். அவருக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. எப்படின்னா, திருவாரூரில் ஒரு தடவை ஒரு மாநாடு நடந்தது, திருமுறை சித்தாந்த மாநாடு. அந்த மாநாட்டில் நான் அவர்கிட்ட முதலாக கேட்குறேன், மாபாடியம் பேசணும், ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ எனக்கு மாபாடியம் பேசுவதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தது யார் தான்? முருகலிங்க ஐயா தான் வகுத்து கொடுத்தார். இப்படி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவரை மாதிரி மனசார யாரையும் பாராட்டுறதுக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மனசு வராது. மனதார பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனிதர், நல்ல மனநிறைவோடு புகழ்ந்து எல்லாருக்கும் அந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். அவருடைய உரை, நாம் இப்போ செய்ய போகின்ற உரைக்கு ஒரு கோபுரத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி. அது எனக்கு ஒரு சாதகமான உரையாக இருந்தது. ஒரு கோபுரத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி ஒரு உரை. அவர் பழம்பெரும் சித்தாந்த பேராசிரியர். அவர் மழைனா, நான் மழை பெஞ்ச பிறகு மரத்தடியில் நிற்போம் இல்லை, அதில் விழுகின்ற மழைத்துளி மாதிரி தான் நானெல்லாம். என பழம்பெரும் சித்தாந்த பேராசிரியர். அவருடைய உரைக்கெல்லாம் தலை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். தலைப்பு என்னது? விடுதல் அடைதல். ஞாபகம் வச்சுடுங்க, ஏன்னா வேகமாக சொல்லிக் கொடுக்கணும் நேரம் கருதி. விடுதல் அடைதல். விடுதல் அடைதல் என்ற இந்த தலைப்பை நாம் அடைவதற்காக முதலில் நாம் எடுத்துக்கொள்வது ஒரு ஆன்மா செய்யக்கூடிய தவம். ஞாபகம் வச்சுடுங்க. அவ்வளோதான், 4 தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். தவம், அதற்கடுத்தது குருவருள், அதற்கடுத்தது நம்முடைய குருநாதர் எடுத்துக்கொண்ட ஐம்பொறி அடக்கம், ஒன்றியிருத்தல், அதற்கு பிறகு இறைவன் திருவடியை சார்தல். 4 விஷயம்தான். நீங்கள் அதில் நான் அந்த திருமுறை நாம் சித்தாந்த மாதிரி தனியாக பிரித்தெடுக்க முடியாது. அதில் அடைதல் வர்ற இடத்துல எது வரும்? விடுதல் வரும். அப்படி மாறி மாறி வரும். அதை நாம் சிந்திக்கலாம். முதலில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னது? தவம். அவ்வளோதான். தவம் என்ற ரொம்ப சிம்பிளான தலைப்பு வச்சு தான் உள்ளே அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் பயப்படாமல் பொறுமையாக அமைதியாக கேட்கலாம். அதாவது, தவநெறி அருள் எமக்கே. ஞானசம்பந்தர் கேட்குறார் 3ஆம் திருமுறையில், தவநெறி அருள் எமக்கே என்று கேட்கிறார். வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவார பதிகத்தில் ரொம்ப முக்கியமான பதிகம், 13வது பதிகம். வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. தவமே புரிந்திலன். யார் சொல்றார்? மாணிக்க வாசகர் சொல்றார். தவமே புரிந்திலன் அதாவது ஞானத்தில் ஞானம் என்ற இடத்தில் இருந்தவர் மாணிக்க வாசகர் சொல்கிறோம். ஆனால் அதே மாணிக்க வாசகர் சரியகிரிய யோகங்களை படிப்படியாக பேசுகிறத நம்ம ஆர்வமாக கவனிக்கிறது இல்லை. மாணிக்க வாசகர் ஞானத்தில் ஞானம் என்று சொல்லுகிறோம். அவர் பாடுறாரு, தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவனே பிறந்த அறிவினையேன் என்று சதகத்தில் 5வது மந்திரத்தில் பாடுறார். சதகத்தில் 6வது மந்திரத்தில் பறந்து ஆய்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி என்று பாடுகிறார். வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான்
நாயடியேன் இருந்து நல மலர்ப்புனையேன் ஏத்தேன் நான் தழும்பேற என்று பாடுகிறார். தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் என்று பாடுகிறார். இதெல்லாம் அந்த சைவ சமயத்தினுடைய தவத்திற்கு அடிப்படை. இந்த தவம் என்பதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டால் ரொம்ப எளிமையாக ஐயா சொன்னாங்க, பேராசிரியர் ஐயா சொன்னாங்க. தவம் என்பதற்கான சைவத்தில் தான் அந்த விளக்கம் இருக்குது. நேற்று தான் மகாலிங்காவுடைய கல்லூரியில் பொள்ளாச்சியில் நேற்று தான் பேசணும். ஐயா வள்ளலாரில் ரொம்ப ஈடுபாடு. இன்றைக்கி நான் வள்ளலார் பற்றி ஒரு 5 நிமிடம் பேச இருக்கிறேன். வள்ளலாரில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பேராசிரியர்களுக்குள் பேசிக்கொள்வோம். ஆனால் ஐயா கேட்கின்றது போல நுட்பமான கேள்விகளை எந்த பேராசிரியரும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நாங்கள் எங்களுக்குள்ள பதில் சொல்கிற மாதிரி தான் ஈஸியான கேள்விகளாக இருக்கும். ஆனால் இந்த சபையின் தலைவர் ஐயா கேட்கின்ற கேள்விகளுக்கு அவ்வளோ எளிதாக என்ன சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவ்வளோ நுட்பமான கேள்விகளையெல்லாம் கேட்பார். அதில் நாம் வள்ளலாரையும் இன்றைக்கி இடைச்சி ஒரு 5 நிமிடம் பேசலான்னு இருக்கிறேன். சரியா? அதனால் இந்த தவம் என்பதை சைவ சமயம் கட்டாயப்படுத்துகிறது என்பதை விட முக்கியப்படுத்துகிறது. முத்திக்கு ரொம்ப எளிமையான வழி சொன்ன சமயம் சைவம்னு ஐயா சொன்னாங்க. நேற்று தான் இந்த தேவாரத்தை சொன்னோம். சித்தன் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர்தூவ முத்தி ஆகுமே. உலகத்திலேயே இவ்வளவு எளிமையாக முத்திக்கு வழி சொன்ன ஞானிகள் தமிழர்களை தவிர யாரும் கிடையாது. அவர் சொல்றாரு, சித்தன் தெளிவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அத்தன் ஆரூரை திருவாரூர் சிவபெருமானை பக்தியோட மலரப்போடு என்ன கிடைக்கும், முத்தி கிடைக்கும் என்று முத்திக்கான வழிமுறைகளை மிக எளிமைப்படுத்தி கொடுத்தது சைவம். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் என்று அப்பர் பாடுறார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறிந்தேன். விளக்கினால் பெற்ற இன்பம் எழுக்கினால் பதித்தியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லில் மெய்ஞரி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தான் அருளுமாறே என்று நிலைபெறுமார் எண்ணிதியல் நெஞ்சே நீவா நித்தம் என் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதமுன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தைத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி. இதெல்லாம் அப்பர் சுவாமிகள் வகுத்து கொடுத்த சமய நெறி. சரியை சைவ சமயத்தினுடைய தவத்துக்கான எளிமையான விளக்கம் என்னவென்றால், நாங்கள் ரொம்ப எளிமையாக சொல்கிறோம். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் பேசுவோம். அவங்ககிட்ட மெய்கண்டார் சொல்கிறாரு, உமாபதி சிவன் சொல்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் சொல்லுவோம், கோயிலுக்கு வாங்க சரியை, கொஞ்ச நேரம் உட்காருங்க கிரியை, பூஜையை பாருங்க கிரியை, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க யோகம், ஒரு தெளிவு வருதான்னு பாருங்க ஞானம். இப்படி சொல்லி வைத்திருக்கிறோம். திருவாசகம், அதாவது சைவ சித்தாந்த வகுப்புகளுக்கு வருகின்ற ஆர்வத்தை விட இப்போ திருவாசகம் முற்றோதல்ல ஆர்வம் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஐடியா பண்ணேன். இனி வரும் காலம் திருவாசக காலம்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். இனி வரும் காலம் திருவாசக காலம். 100 வருஷத்துக்கு எந்த அலை இருக்கும்? திருவாசக அலை இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண தெரியுமா? சித்தாந்த வகுப்புக்கு வர்ற மாணவர்களை எல்லாம் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா முற்றோதலில் உட்காந்துருக்காங்க. முற்றோதலில் இனி வகுப்பு அப்படின்ட்டேன். இப்போ முற்றோதல் நடக்கிற இடத்துல வகுப்பு எடுக்க போயிட்டு இருக்கிற இப்போ ஒரு 6 இடத்துக்கு முற்றோதல் நடக்கிற இடத்துக்கு சித்தாந்த வகுப்பு போ. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சரியை கிரியை யோகம் என்பது திருக்கோயிலுக்கு செல்வோம், திருக்கோயில் பணி செய்வோம், சரியை அவ்வளோதான். கிரியை என்பது நாம் எல்லாரும் கட்டாயமாக சிவபூஜை பண்ணணும். அதுதான் கிரியை. சிவபூஜை பார்க்கணும், சிவபூஜையை செய்யணும். தீக்கை வாங்கி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஐயாலாம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு திருமணத்திலேருந்து வந்திருக்கிறாங்க பெரிய குருமார்கள். ஆமாம், சாமி வந்திருக்கிறாங்க. குருமார்களுக்கு நமக்கு குறையே இல்லை. ஐயா என்னதுன்னா, அதாவது நாம் இறைவன் மோட்சத்தை தர தயார், நாம் எதாக இல்லை, தயாராக இல்லை அப்படின்னாரு. நான் யாராவது பேசும்போது சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். அது பேசுனதையெல்லாம் திரும்ப பேச சொன்னீங்கன்னா அப்படியே பேசிடுவேன். ரொம்ப அதை உள்வாங்கி கொண்டே இருப்பேன். ரொம்ப அற்புதமான ஒரு உரை, நல்ல சூப்பர். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு நல்ல ஆராய்ச்சி உரை. சரியா? அப்போ திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி, சரியை.
சிவபூஜை செய்வோம் கிரியை, அக வழிபாடு செய்வோம் யோகம், எல்லாம் சிவமென நினைப்போம் ஞானம். இவ்வளவுதான். இந்த எளிமையான வழிமுறைகளை நாம் கொண்டு போய் எதன் வழியாக கொண்டு போகணும்? திருமுறை வழியாக எல்லாரிடத்திலையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதில் இருக்கிற ஒரு சிந்தனை என்னென்னா, சிவனடியார்கள் எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறாங்க, நிறைய தடைகள் வருது சார்ங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. தடைகள் வருது சார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வகுப்புக்கு வர முடியல, கோயில் போக முடியல, எதையாவது நோய், எதையாவது ஒரு தடையை சொல்கிறாங்க. நான் அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பள்ளிக்கூடத்துலலாம் ஹை ஜம்ப்னு ஒரு விளையாட்டு இருக்கும், ஹை ஜம்ப் தாண்டதுன்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் தாண்டும் போது அந்த குச்சி கீழே விழுந்துட்டுனா உங்களை 3 முறைக்கு மேலே விழ வச்சுட்டிங்கன்னா உங்களை என்ன செய்வாங்க? டிஸ்குவாலிஃபைட் பண்ணி கிரவுண்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. நீங்கள் தாண்டுறீங்கன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ஹைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சைவம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா சாமி உங்களுக்கு தேர்வு வச்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சிவபெருமானிடத்தில் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, 1 கண் எடுப்பியா எடுத்துக்க, 2 கண் எடுப்பியா எடுத்துக்க, ஒரு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அதுதான் சைவம். அதை ஒரு நுட்பமான செய்தியை நான் சொல்கிறேன். அதாவது தவமே புரிந்திலன் என்று தான் அப்பர் சொன்னாரே தவிர, மாணிக்கவாசர் சொன்னாரே தவிர தவம் செய்கிறேன்னு சொல்லலை. அதே மாதிரி பாருங்க, இடரினும் எதிர்மறையா ஏன் சொன்னாங்க? நான் ஒரு கேள்வி கேட்டேன் எனக்குள்ளேயே. நிறைய கேள்விகள் நம்ம பேராசிரியருக்கு வந்திருக்குது, அதை தான் பேசுகிறார். எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இடரினும் தளரினும் என்று ஏன் எதிர்மறையில் சொல்லணும்? அப்போ அங்கே ஒரு நுட்பம் இருக்கிறது. ஞானசம்பந்தர் ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். என்ன செய்தினா, நீ இந்த சமய பணியில் பயணிக்கும் போது தடைகள் வந்தாலும் நீ என்ன செய்யணும்? பயணிக்க வேண்டும். தடை வரும் என்று அவர் சொல்லலை, தடைகள் வந்தாலும் பயணிக்க வேண்டும் என்று தான் சொல்றார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெடுவேன். உனக்கடல், கடல் இப்பவே வந்துட்டு 8ஆம் வகுப்பா சொல்லிருங்க, நம்ம தலைப்பு முழுச வந்துடும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில். அந்த தவம் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறோம். தவத்திலிருந்து அப்படியே போய் குருவுக்கு போகணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு, அதுதான் விடுதலும். விட்டு அந்நியமின்மையின் அரண்களை செல்லுமே, அதுதான் என்னது? பெறுதல். ரகசியத்தை அட்வான்ஸாக சொல்லியாச்சு. இனி அந்த செய்திகளை நம்ம விளக்குறதுல தான் உங்களுடைய தயவு இருக்குது. உங்கள் தயவில் தான் நாங்கள் விளக்க முடியும். கொள்வார் தவம்னு சொல்லுவாங்க தமிழாசிரியர்கள். நீங்கள் செய்த தவம் தான் என்னுடைய உரை. எனக்குன்னு தனியாக எந்த தவமும் கிடையாது. சரியா? அதை இந்த பதியத்தை கொஞ்சம் ஒரு புதிய கோணத்தில் பாருங்கன்னு சொல்கிறேன். எந்த பதியத்தை? இடரினும், அதில் எல்லா வார்த்தைகளும் எதிர்மறை. அதே மாதிரி வாழினும் சாவினும் வருந்தினும், அது அப்படி தொடர்ந்து போங்க. நனவிலும் கனவிலும், நனவிலும் கனவிலும் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடினும், தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும். இன்னொரு இடத்துல சொல்றார் ஞானசம்பந்தர், கையது வீழினும் களி உரினும். ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த சைவ பயணத்தில் நாம் நினைப்பது போல மிக எளிது கிடையாது. நாங்கள் என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே யாத்திரை நோக்கத்தில் வரல. யாத்திரைன்னா ஒரு 5 கோயிலாவது பார்த்துருக்கணும். தூத்துக்குடி சித்தாந்த சபையில் சொற்பொழிவு கேட்கறதுக்கென்றே வந்தார்கள் 36 பேர். வர்ற வழியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை காட்டினோம். ஆனால் ரொம்ப ஒரு பெரிய அரசு அதிகாரி உதவி செய்தார், இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்பட்டிருப்போம். இங்கே யாரை பார்த்துருக்குறோம்? பாகம் பெரியாள் அம்மையோடு பெருமானை பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாணவர்களெல்லாம் பல்வேறு முயற்சி வந்தது எதற்காக? சொற்பொழிவை கேட்பதற்காக. இந்த சைவ பயணத்தில் என்ன தடைகள் வந்தாலும் நாம் அதை தாண்டி சரியை கிரியை யோகத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் எது கற்றுத்தருகின்ற பாடம். திருமுறை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். வெந்துயர் தோன்றியோர் வெறுவுரினும் சொல்றார், உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் பித்தோடு மயங்கியோர் பிழிவென்றும். அந்த பதியத்தை கொஞ்சம் நான் சொல்லுகிற பதியங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதிக நேரம் எடுத்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. சரியா? அதை மட்டுமே நம்ம பேசினா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஆனால் பதியத்தை நம்ம கொடுக்குற நேரத்துக்குள்ளே நம்ம அதை சொல்லணும். ஒரு பதியத்தை கட்டாயப்படுத்தி அறிமுகப்படுத்துகிற எந்த பதியம்?
அந்த பதியத்தை வித்தியாசமா பார்த்து சொல்லியிருக்கிறேன். என்ன வித்தியாசம்? எதிர்மறை சொற்களாலேயே ஏன் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாதனத்தில் நீங்கள் நினைப்பது போல எனவே மலர்கள் பரப்பப்பட்ட பாதையை நீங்கள் நடக்கணும் நினைக்கக்கூடாது. மலர்கள் பரப்பப்பட்ட பாதையாக இருக்கலாம் அல்லது நேர் பாதைகளாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை விடக்கூடாது? சாதனத்தை விடக்கூடாது என்பதுதான் அந்த பதியத்தில் சொல்லப்பட்டது. அதெல்லாம் நமக்கு நல்லா பிடித்த பதிகம். ஐயா அழகாக சொன்னார், ஒருவர் தவத்தை இன்னொருவர் அனுபவிக்க முடியும். ஒரு பெரிய கான்செப்ட் அழகாக சொன்னார். அதில் முக்கியமாக தேவாலயத்தில் சிந்திக்க வேண்டிய தேவாலயம் அபிநைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் நற்கருகி உயிரினை நாடாது இருப்பது உண்டவருக்கு ஊனம் என்றே கையினை செய்து எம்பினான் கடல் போன்றதும் நாம் அடியோம் செய்தினை வந்தவை தீண்டப்பெறார் தென்னிலகன். அந்த பதியத்தை ஆய்வு செய்த சைவ சித்தாந்திகள் அதில் சங்கீத கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3 இருக்கிறதா சொல்றாங்க. இந்த பதியத்தில் அந்த 3 வகையான கர்மங்களை போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது எது? திருமுறை. அதைத்தான் அந்த அபிநைக்கு வினையாம் என்ற மந்திரத்தில் சொல்லப்பட்டது. ஒரு சிவனடியாராக இருக்கிறவருக்கு என்னென்ன கடமைங்கிறத ஞானசம்பந்தர் சொல்றார். காவினை இட்டும் புலம்பல தொட்டும் தனிமனத்தால் ஏவினையால் என்று பாடுகிறார். அதாவது இறைவனுக்காக நந்தவனங்கள் அமைக்கலாம், இறைவனுக்காக குளங்களை அமைக்கலாம். நங்கடம்பனை பெற்றனள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தங்கடன் அடியேனின் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது. பணி செய்து கிடப்பது ஐயா ஸ்டைலில் பேசுவோம். பணி செய்து கிடப்பது, பணியை செய்துட்டு அதில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறத தான் என்ன வார்த்தையில் சொன்னாராம்? கிடப்பதே என்று சொல்கிறார் அப்பர் சுவாமி. திருநாவுக்கரசரும் இறைவனுக்கு இடையில் ஒரு உரையாடல். நங்கடம்பனை பெற்றனள் பங்கினான், இறைவன் அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தார். தென்கடம்பை திருக்கிற கோயிலான் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான்ட்ட ஒரு கையெழுத்து கேட்டார். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் கையெழுத்து போடுங்க அப்படின்னார். யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு ஒரு பாட்டு எழுதினார். யார்? சிவபெருமான் அந்த வரிக்கு ஒரு கையெழுத்து வாங்கிட்டார். நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு என்ன கடமை? பணி செய்வது. எனக்கு கடமை உங்களை காப்பது, உங்களுக்கு கடமை எனக்கு பணி செய்வது. நம்முடைய வேலையை இறைவன் செய்கிறது, இறைவன் தர்ற வேலையை நம்ம செய்கிறது ஈஸி, நம்ம வேலையை நாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மாணிக்க வாசகர் எதியமை பணிகளும் பாடுகிறார். எனவே இந்த சைவ நெறியில் நாம் எதில் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டி இருக்கிறது? இறைவனுக்கு பணி செய்வதில் கவனமாக இருக்கணும். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருவடிக்கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்குடும் உண்மை பந்து உமை ஏற்றும் பணியடியோம். என்னடியோம்? பணியடியோம் என்று தேவாரத்தில் பாடுகிறார். இந்த செய்திகளையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சைவ சமய நெறியில் நிற்கிறவங்க நான் அடிக்கடி வகுப்புகளில் ரொம்ப வற்புறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வற்புறுத்ததுனால திருவாவடுதுறை ஆதீனத்தில் தீக்கை வாங்கினவங்க மட்டுமே கரூர் ஈரோட்டில் 100 பேருக்கு மேலே இருக்கு. கரூர் ஈரோட்டில் 100 பேருக்கு மேலே தீக்கை வாங்கியிருக்கிறாங்க. அதான் அந்த வகுப்பில் கட்டாயப்படுத்துகிறோம். சமய தீக்கை வாங்கினால்தான் நமக்கு என்ன பெயரே வருது? சமயி என்ற பெயரே வருகிறது. சமய தீக்கை வாங்கினால்தான். அப்போ அந்த எல்லா தீக்கைகளை வாங்கி நம்ம எதை செய்யணும்? அந்த சமய தீக்கை, விசேட தீக்கை, இந்த தீக்கைகளை வாங்கி நம்ம இறைவனுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய சரியைகிரிய யோகங்களை நம்ம தீவிரமாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் இவ் ஆன்மாக்களுக்கு முற்செய் தவத்தான் ஞானம் நிகழும் என்பது. தலைப்பு பக்கத்தில் வந்துட்டேன் ஐயா. முக்கியமான தலைப்பு 8ஆம் நூற்பாவை திருமுறை வழியாக விளக்கணும். அதுதான் கண்டிஷன். இப்போ 8ஆம் நூற்பாவைனா பேசிடலாம். 8ஆம் நூற்பாவை எது வழியாக கொண்டு வரணும்? திருமுறை வழியாக கொண்டு வரணும். இவ் ஆன்மாக்களுக்கு முற்செய் தவத்தான் ஞானம் நிகழும் என்றது. மேல் சரியகிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்று மெய்கண்டார் பாடுறார். சிலர் சொல்கிறாங்க சரியை பண்ணால் போதும், கிரியை பண்ணால் போதும், யோகம் பண்ணால். அப்போ 3ஐயுமே நல்லா சுத்தமாக பண்ணணும். எது? சரியை, கிரியை, யோகம் 3லையும் சைவர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் தவம் என்ற தலைப்பில் நாம் நம்முடைய 4 தலைப்பில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். சரிங்க.
நேரத்தினால நான் அவசரப்பட வேண்டி இருக்குது. நீங்கள் அந்த அவசரத்தோடு வரணும் வேகமாக. அதாவது 4 தலைப்பு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன். 1 தவம், 2 குரு, 5 ஒடுக்கம், இறைவன் திருவடி அடைதல். 2வது தலைப்புக்கு வந்துட்டு 2வது தலைப்பு நமக்கு குரு சார்ந்த செய்திகளை நாம் சிந்திக்கணும். சரியா? அதற்காக நமக்கு திருவாசகத்தில் நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு குருவுக்காக சத்குரு தரிசனம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட திருக்கழுக்குன்ற பதிகம். எந்த பதிகம்? திருக்கழுக்குன்ற பதிகம். திருக்கழுக்குன்ற பதியத்தை நம்ம தேடி ஆராய்ச்சி பண்ணி படித்தால் குருவருளை புரிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும். புணர்ச்சி பத்து, அருள் பத்து, திருக்கழுக்குன்ற பதிகம், கண்டபத்து என்று திருவாசகத்தின் மிக மைய பகுதி அது. புணர்ச்சி பத்து: கனைய கண்டீர் அருவிபாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. நெக்கு நெக்கு உருகி உருகி எல்லாம் அந்த பகுதியில் தான் புணர்ச்சி பத்தில் சொல்கிறார். ஒரு அரிய செய்தி சொல்கிறேன், பெரியவங்கெல்லாம் மன்னிக்கணும். சோதியே சுடரே சூழொளி விளக்கு. அதற்கு ஒரு பழம்பெரும் உரையாசிரியர் உரையில் சோதி என்பது சூரியன், சுடர் என்பது சந்திரன், சூழ் விளக்கு என்பது நட்சத்திரம் என்று உரை எழுதியிருந்தார். என்னுடைய மாணவர்களுக்கு நாள்தோறும் வகுப்பு. இன்றைக்குமே அவங்க பாருங்கள், இன்றைக்குமே அவங்க ஆர்வத்தோடு இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் எல்லாருமே ஜீவன் முக்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இன்றைக்குமே ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. நான் இந்த உரையில் வேறு ஏதோ உரைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது சிவபெருமானை பற்றி குருவாக பார்க்கறதுக்கு பக்கத்தில் வந்த மாணிக்க வாசகர் இப்போ சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் பேசுகிற நேரம் இது இல்லை. கடத்த நிலை பேசுகின்ற நேரமெல்லாம் இது சுத்த நிலை பேசுகிற இடம். எனவே இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது, நாம் தேடுவோம் சொல்லி தேடி அருணை வடிவேல் முதலியார் உரையை எடுத்துகிட்டு போய் பார்த்தா சோதி சிவபெருமான் சொல்கிறார். அவர் சூரியன்கிறார், இவர் என்ன சொல்கிறாரு? சிவபெருமான். சுடர் அம்மை, சூழொளி விளக்கு அம்மையின் ஒரு கூறு அப்படின்னு எழுதுகிறார். அம்மையினுடைய ஒரு கூறு அப்படின்னு எழுதுகிறார். திருவாசகம் நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தாந்தம் பேசுகிறதுக்கும் திருமறை பேசுகிறதுக்கும் உரை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு உழைப்பு இருந்தால் தான் பேச முடியும். உரை எழுதுகின்ற அளவிற்கு நம்மகிட்ட உழைப்பு இருக்கணும், அப்போ தான் நம்ம பேச முடியும். அடுத்து இன்னொன்று குருவருள் இருக்கணும், கட்டாயம் குருவருள் இருக்கணும். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், முக்கியமான செய்தி. நான் திருமந்திரம் பேசினதே கிடையாது. நம்ம ஐயா திருமந்திரம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அடிக்கடி பேசுவார், நிறைய சொல்லுவார். மூச்சு பயிற்சி சம்மந்தமாக ஐயாக்கிட்ட நான் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன், செய்வாங்க. எங்கள் குருநாதர் எங்களுக்கு தீக்கை கொடுத்து அந்த அக வழிபாடு சம்பந்தமான பயிற்சிகளை ஒரு 40 பேருக்கு கொடுத்தார், எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அதற்கு பிறகு நீங்கள் திருமந்திரம் பேசலாம் அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் தைரியமாக பேசுகிறோம். நம்முடைய திருமந்திர உரையில் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் பேசுகிறோம். அந்த திருமந்திர ஆய்வு செய்கிறவங்க அந்த யூடியூப் பாடத்தை கேட்டுட்டு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோங்கிறாங்க. பிஹெச்டி ஆய்வு பண்ணுறவங்க, அந்த ஆய்வு பண்ணுறவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்ன அருளை வேணும்? திருவருள் வேண்டும், குருவருள் வேண்டும், இதெல்லாம் வேணும். இதையெல்லாம் பேசுகிற இடத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துக்கு வேலை இல்லை என்று ஆய்வு செய்த போது இதை கண்டுபிடிச்சோம். இப்போது 30வது பதிகம் என்ன பதிகம்? திருக்கழுக்குன்ற பதிகம், சத்குரு தரிசனம். அதில் சொல்கிறார், பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் கணக்கில்லாத திருக்கோலம் நீ காட்டினாய் கடுக்கொன்றிலே. அதில் ஒரே ஒரு 2 வார்த்தைகள் ஆய்வுக்குரியது. ஒன்று உனக்கில்லாத, இன்னொன்று ஒத்தவின் சொல்கிறார்ல, அதாவது உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் என் வினை ஒத்தவின் என்று சொல்கிறார். அந்த உனக்கு ஒத்தவின் என்பது இருவினை ஒப்பு. இன்பத்திலும் நன்மையிலும் தீமையிலும் ஒரு சமமான பார்வையை நம்ம என்ன சொல்கிறோம்?
இருவினை ஒப்பு அது சொல்கிறோம். அந்த உனக்கு என்பது என்னதுன்னா அது ரொம்ப நுட்பமான இடம். சைவ சித்தாந்தத்தில் வருத்த விதை முளைக்காதுன்னு வரும். ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு காயாத விதை முளைக்காதுங்கிறார். எந்த விதை முளைக்காதுங்கிறாரு? காயாத விதை. உனக்குனா காய்தல், உனக்கில்லாதனா காயாத என்று பொருள். காய்ந்து போகாத விதை முளைக்காது. நீங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலே இது புரியும். எங்கள் அப்பா ஒரு சுத்தமான விவசாயி. சுத்தமான வயசுனா முழுநேர விவசாயின்னு அர்த்தம். அவர் என்ன செய்வார்னா பாகல் விதைனா அந்த பழத்திலேருந்து விதையை எடுத்துகிட்டு வந்து காய போடுவார். அதை பார்த்ததுனால தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. புடலை பழத்திலிருந்து விதையை எடுத்து காய போட்டு பதப்படுத்துவார். அப்போ காயாத விதையும் என்ன செய்யாது? முளைக்காது. அதுபோல இந்த வினை நீங்குவது அந்த பதியத்தில் நாம் பாடுவதை பார்க்கிறோம். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெருமான் பித்தனே. இந்த பதியத்தை நாம் தீவிரமாக நாள்தோறும் பாடுறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு குருவருள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன பத்து வந்துடுது? கண்ட பத்து வருது. இந்த பதியத்தை நுட்பமாக பார்க்கறதுக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்தை சொல்கிறேன். காட்டினாய் 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 கழு குன்றிலே காட்டினாய் கழு குன்றிலே. எத்தனாவது பதியம்? 30. அடுத்த பதியம் கண்டேன் கண்டேன் கண்டேன். எந்த பதியம்? 30. கண்ட பத்து. குரு காட்டுறாரு. குருவினுடைய அருள்னால எது பார்க்குது? ஆன்மா பார்க்குது. திருவாசகத்தினுடைய ரகசியம் நிறைந்த பகுதி 21லிருந்து 31க்குள்ள மிக ரகசியங்கள் நிறைந்த பகுதி திருவாசகம். நாம் எல்லாம் அதிகபட்சம் சிவபுராணம் பெரும்பாலும் எதோடு நின்றுடுறாங்க? சிவபுராணத்தோடு நின்றுடுறாங்க. கண்ணுதலாம் தன்கருணை கண்காட்ட வேண்டியது எண்ணுதற்கெட்டா எழிலார் கல்லை எறிஞ்சு. அவர் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட அப்படிங்கிறார். நம்ம எப்படி சொல்கிறோம்? கண்ணுதலாம் தன்கருணை கண்காட்ட வந்த இது. அங்கே நயனத்திக்கு சொல்கிறாரு கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட அப்படிங்கிறார். எங்கள் பேராசிரியர் சொல்லுவார், எங்கள் தமிழாசிரியர், திருவாசகம் பாடுறது சொல்கிற மாதிரி இருக்கணும் பார். ஏன்னா அவரே சொல்லிய பாட்டுன்னு தான் சொல்லியிருக்கார். என்ன பாட்டுன்னு சொல்லலை, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லலை? பாடுவார்னு சொல்லலை. அப்படின்னா என்ன பொருள்னா திருவாசகம் பாடுவது எது போல இருக்கணும்? சொல்கிற மாதிரி இருக்கணும். பாடணும், சொல்கிற மாதிரி இருக்கணும் என்பது விதி என்று வகுப்பாங்க. அதனால் இந்த இருவினை ஒப்பு இதில் பேசப்படுகிறது. பிட்டு நேர்பட மண் சுமந்த அந்த பதிய பாடல்கள் முழுவதும் நீங்கள் பயிற்சி பண்ண நேரம் கருதி நான் அதில் வேகமாக போகிறேன். அந்த நேர்பட என்பதற்கு உரையாசிரியர் உரை எழுதினார். எவ்வளவு பிட்டு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்தாராம். யார்? இறைவன். வாங்கின பிட்டு அளவுக்கு வேலை செய்தாராம். பிட்டு நேர்பட வாங்கின சம்பளத்துக்கு வேலை. திருவிளையாடல் புராணத்தில் ஒரு செய்தி. திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், இவங்க 2 பேரும் அடிமுடி தேடினார்கள், யுகம் யுகமாக தேடினார்கள். பிட்டுக்கு மண் சுமந்த இடத்துக்கு வந்திருந்தால் அங்கே தான் படுத்திருந்தார். அடியையும் பார்த்துருக்கலாம், முடியையும் பார்த்துருக்கலாம், பிட்டு சாப்பிட்ருக்கலாம். எங்கே வந்திருந்தா? மண் சுமந்த இடத்திற்கு என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு செய்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே என்ற அந்த மந்திரம். அதுபோல மலங்கினேன் அந்த மந்திரத்தில் தான் மலம் கெடுத்தங்கிற வார்த்தையை சொல்கிறார். எந்த வார்த்தை? மலம் கெடுத்த. குருவினுடைய அருள்னால தான் மலம் கெடுகிறது. குரு நயன தீக்கை கொடுக்கிறார், சங்கீத வினை போகிறது. ஐயா சொன்ன மாதிரி நமக்கு புதுசு புதுசாக எது பெறுகிறது? வினைகள் பெறுகிறது. நான் அது ஒரு கதை மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் மாணவர்களுக்கு. சிவபெருமான் ஒரு கடிதம் போடுறார். கடிதத்தில் அனுப்புனர் முகவரி கைலாயம் இருக்குது, பெருநர் முகவரி உடுமலைப்பேட்டைன்னு இருக்குது. நம்ம தூத்துக்குடி சொல்ல முடியாது. ஏன்னா தூத்துக்குடி சபை எத்தனை வருஷ சபை வச்சுருக்கிறாங்க? 141 வருட சபை. நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், மீன் மட்டுமே பிடிக்க தெரிஞ்சவன் ஒரு நாளை முத்தெடுத்துக்கிட மாட்டான், ஆனால் முத்தெடுக்கிறவன் மீனும் பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இவங்க எந்த ஊருக்காரங்க? முத்தெடுக்கிற ஊருக்காரங்க. புரியுதா? சிவபெருமானுக்கு ஒரு பேரே முத்து தான். முத்தை மாணிக்கத்தைன்னு பாடுறாருல, அந்த பொல்லா மணியை அந்த மாதிரிலாம் பாடுற இடங்களில் இறைவனையே யாராக தான் சொல்கிறாரு? முத்தாகத்தான் சொல்லுகிறார். அந்த என்ன அதுக்கு முன்னால் ஒரு செய்தி சொன்னேன். என்ன செய்தி சொன்னேன்? முத்துக்கு முன்னால் அனுப்புனர் பெற. வெரி குட். அவங்க ஒரு பேராசிரியர், கவனமாக இருக்கிறாங்க. அனுப்புனர் பெருனர் சிவபெருமான் கடிதம் போடுறாரு.
உடுமலைப்பேட்டைன்னு வருது. சிவபெருமான் நீங்கள் அவசரமாக கைலாயத்துக்கு வாங்க போகிறோம், நீங்கள் செய்த வினை 1000. சரி சாமி, ஓகே, ஒத்துக்கிடுறேன், நான் தான் செஞ்சேன். அதில் ஒரு 100 வினையை அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா அது பேர் பிராரத்தம். இப்படி 10 தடவை வந்தீங்கன்னா அனுபவிச்சிடலாம். சரி சாமி, எனக்கு டாட்டா காட்டிட்டு வந்தாச்சு, நம்ம அனுபவிக்கிறோம். எதை? பிராரத்தத்தை அனுபவிக்கிறோம். பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது சைவ சித்தாந்தம் சொல்லுது விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஆனால் என்ன வருது? விருப்பு வெறுப்பு வருகிறது. அப்போ எது உருவாகிறது? ஆகாமியம் உருவாகிறது. ஆகாமியம் உருவாகிறது. இறைவன் கொடுத்த ஆயுள் முடிகிறது, திரும்ப ஒரு தபால் வருது. இதுதான் லார்ட் சிவா ரெசிடென்சியல் கைலாயம் அப்படின்னு வருது. அப்போ நம்ம போகிறோம், போனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பிராரத்தவினை 100 கழிச்சாச்சு என்று சொல்கிறார். ரொம்ப சந்தோஷத்தாமே, அடுத்த 100 கொடுங்கன்னு கேட்குறோம். சிவபெருமான் சொல்கிறாரு, அடுத்த 100 கொடு, அடுத்த 100 நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எவ்வளோ இருக்குது? உங்கள் பேரில் 800 தான் இருக்குது. புதுசாக செஞ்சது ஒரு 400 இருக்குது. நான் எதில் கூட்டிக்கிடுறேன்? அந்த 800ல் எதை கூட்டிக் கொள்ளுகிறேன்? 400ஐ கூட்டிக் கொள்கிறேன். என்னாச்சுது? 1200 ஆயிடுச்சு. அதனால தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னார். சைவ சித்தாந்தம் சொல்லிச்சது இந்த வினை போகாதா, குருவருளால் போகும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற செய்தி, நம்முடைய திருமட குருமார்களை சரணடைந்தால் ஒழிய நமக்கு தீர்வு கிடையாது. சைவத்தில் எது யார் தான் நமக்கு? எல்லாம் குருமார்கள் தான். நமக்கு எல்லாமே குருமார்கள் தான். ஐயா பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, வேதத்தையும் ஆகமத்தையும் சமமாக பேசினார் பாருங்க, பெரிய செய்தி. அவரை போல பெரிய பேராசிரியர்கள் இதை பேசிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ரெண்டுமே என்னது ரொம்ப முக்கியம். அப்போது குருவினிடத்தில் தீக்கி வாங்கும்போது சஞ்சீதம் போகிறது. அடுத்த செய்தி ரொம்ப முக்கியம். வையாபுரி ஐயான்னு ஒரு பெரிய பேராசிரியர், கோவை பகுதியை சேர்ந்தவர், நிறைய நூல் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, வையாபுரி ஐயாங்கிறவர், அவர் சொல்கிறாரு, சஞ்சீதம் ஆகாமியம் எப்போது வராது என்றால், குரு உபதேசிப்பதனால் ஆகாமியம் வராமல் இருப்பதில்லை. குரு உபதேசித்த வழியில் நின்றால் ஆகாமியம் வராது. எதன் வழியில் நிற்கணும்? குரு உபதேசித்த வழியில் நின்றால் என்ன கிடையாது? ஆகாமியம் கிடையாது. குரு உபதேசிப்பதினாலேயே எது போய்விடாது? ஆகாமியம் போய்விடாது. அப்போ பிராரத்தம் நமக்கு சைவ சித்தாந்தம் எதை தாக்கும்? உடம்பை தாக்கும், உயிரை தாக்கும். ஒருத்தர் கேட்டார், எல்லாருமே இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க, உடம்பை தாக்கும் உயிரை தாக்கம்னா என்னது சார்? அதை கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் சார்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் சொல்லலை, புத்தகங்களில் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தால் அவன் யாராகி விடுகிறான்? சிவமாகி விடுகிறான். என்ன? அப்போ யாரை தாக்க முடியல? உயிரை தாக்க முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவன் எந்த ஒரு செயலை செய்தாலும் யார் செயலாக செய்யவில்லை? தன் செயலாக செய்யவில்லை. யார் செயல் என்கிறான்? சிவன் செயல் என்கிறான். அதனால் அந்த உயிரை தாக்க முடியவில்லை. அப்போது அது என்ன செய்கிறது? உடம்பை தாக்கிறது. பண்டார சாஸ்திரத்தில் ஒரு செய்தி இருக்குது, அங்காங்கி சம்பந்தம்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அங்காங்கி சம்பந்தம். நல்லா பக்குவப்பட்டவனுடைய உயிரை இறைவன் தனக்கு எதாக எடுத்துக்கொள்கிறார்? உடம்பாக எடுத்துக்கொள்கிறார். நல்ல பக்குவப்பட்ட உயிரை இறைவன் தனக்கு எதாக எடுக்கிறார்? உடம்பாக எடுத்துக்கொள்கிறார் என்று சைவ சித்தாந்தத்தில் நமக்கு ஆழ்ந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 வகையான வினை போவதற்கு நமக்கு என்ன அருள் வேணும்? குருவருள் வேண்டும் என்பதைத்தான் நம்ம இதில் பிரமாண பகுதியாக எடுத்தோம். நான் உங்களுக்கு இரண்டாவதாக ஒரு திருப்பதிகத்தை கட்டாயமாக நீங்கள் படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். திருவாசகத்தில் எந்த பதிகம்? திருவாசகத்தில் 30வது பதிகம். திருவாசகத்தில் 30வது பதிகத்தை நான் அதை முக்கியமான ஒரு பதிகமாக படிங்க என்று சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் 3வது தலைப்புக்குள்ளே போகிறோம். நமக்கு விடுதல் பெறுதல் தலைப்பு, அதில் 4 பகுதி, 2 பகுதி முடிச்சிட்டோம். என்னதுல? 1 என்னது? தவம். 2 குரு, அதை முடிச்சிட்டோம். பண்டார சாஸ்திரத்தில் 14 நூல்கள் இருக்கு. சைவ சித்தாந்த பாடசாலை மாணவர்கள் எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அதில் நமச்சிவாய மாலைன்னு ஒரு நூல் கடைசியாக இருக்கு. அதை எழுதினவர் அம்பலவான அருள் திரு அம்பலவான தேசிகர், 3வது குருமகா சன்னிதானம். அதில் குரு நமக்கு செய்த உபகாரத்திற்கு கைமாறு செய்ய முடியாது என்பதை 30க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்லியிருக்கிறார். எத்தனை இடங்களுக்கு மேலே? 30க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்லியிருக்கிறார். உடனடியாக நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு குருவை பற்றிய சிந்தனை நமக்கு எவ்வளோ வரணுங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர், அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அதுதான் நம்ம பெற்றது. விடுதல் பெறுதல். விடுதல் பெறுதல். அந்தமொன்றில்லா
ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்டைய பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு என்று பாடினார். அந்த 30 கைமாறுகளில் சிலவற்றை சொல்கிறேன், ரொம்ப முக்கியம், ஆர்வத்தில் சொல்கிறேன். சில முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். அதாவது தீங்கு நினைத்து நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தீங்கு வராமல் காப்பாற்றிய குரு நீ அப்படின்னு பாடுறார் ஒரு இடத்துல. இந்த 30 முக்கியமான இடங்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது இறைவன் குருவாக நமக்கு அருள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நாம் அந்த அருளை பெற தயங்கினாலும் இறைவன் அந்த அருளை நமக்கு எப்படியாவது கொடுப்பார். நீத்தல் விண்ணப்பத்தில் 5வது மந்திரத்தின் கடைசியிலையும் 6வது மந்திரத்தின் தொடக்கத்திலையும் ஒரு செய்தி இருக்குது. 5வது மந்திரத்தினுடைய கடைசி அருளாரமுது ஊட்ட மறுத்தனனே, 6வது மந்திரத்தின் தொடக்கம் மறுத்தனன் யான் உன் அருளறியாமையினால். அருளறியாமையினால் அப்படின்னார். அருளறியாமையினால் அந்த இடத்துல உரை எழுதிய பண்டிதமணி கதிரேச செட்டியார் சொன்னார். அதனால் எனக்கு அது புரியலை, அவர் உரை படித்த பிறகு தான் புரிஞ்சு. அருளாரமுது ஊட்டம் மறுத்தனனே, அடுத்தது மறுத்தனன் யானோன் அருளறியாமையினார். வழி நின்று அருளாரமுது ஊட்டம் மறுத்தனனார். அதில் அவர் உரை எழுதினார், இறைவா நீ எனக்கு அருளை கொடுக்க வந்தா, எனக்கு எதுதான் பிடிச்சிருக்குது, உலகம் பிடிச்சிருக்குது, பொருள் பிடிச்சிருக்குது, எப்படியாவது உங்கள்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நான் தெரிச்சு ஓடுனேன். பண்டிதமணி அப்படியே எழுதுகிறார், நான் தெரிச்சு ஓடுனேன். எந்த வழியாக நான் ஓடுவேன்னு தெரிஞ்சு நீ என்ன செய்த, குறுக்காட்டி எனக்கு அருளை ஊட்டின. எனக்கு அது பிடிக்கலை, நான் மறுத்துட்டேன். ஏனென்றால் நான் உன் அருளை அறியவில்லை. இதை அப்படி உணர்ந்து படித்து பாருங்கள். வழி நின்று அருளாரமுது ஊட்ட மறுத்தனனே மறுத்தனன் யான் உன் அருளறியாமையினால். எதை அறியாமையினால்? அருளை அறியாமையினால் என்று அந்த அருளை உணர்கின்ற இடமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த முக்கியமான இடங்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுகளை தேடுவதை மட்டுமே வாழ்க்கையாக வைத்திருந்த எனக்கு இறைவனை தேடுகின்ற ஒரு வாழ்க்கையை தந்தது நமச்சிவாய மூர்த்தியாகிய நீங்கள் அப்படின்னு பாடுறார். வரிசையாக நிறைய பாடுறார். இன்னொரு இடத்துல இந்த இல்லறமே எனக்கு பெரிது என்று நினைத்து கொண்டிருந்தேன், அதிலிருந்து என்னை மாற்றி எதில் செலுத்தினாய், இந்த இறைநெறியில் என்னை செலுத்திய நமச்சிவாய மூர்த்தியே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கேட்கிறார். அதே போல புலன் வழியில் நான் சென்றேன். ஒரு அம்பிலிருந்து புறப்படுகின்ற, ஒரு வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பு என்ன வேகத்தில் செல்லுகிறதோ அதுபோல் நான் என்ன வழியில் சென்றேன், புலன் வழியில் சென்றேன். அதிலிருந்து என்னை காப்பாற்றிய நமச்சிவாய மூர்த்திகளே நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன். இப்படி எத்தனை இடங்களுக்கு மேலே சொல்கிறாரு? 30 இடங்களுக்கு மேலே சொல்கிறார். 3வது ஒரு முக்கியமான ஏரியாவை உங்கள்கிட்ட சுட்டி காட்டியிருக்கிறேன். 2வது அதில் ஒரு செய்தி சொன்னார், எனக்கு ரொம்ப பிடித்த இடம். எனக்கு சங்கமத்தை கொடுத்தாய்ங்கிறார். சங்கமத்தை கொடுத்தாய். சைவ சமயம் ஏன் இந்த குரு லிங்க சங்கமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா அது இறைவனுடைய திருமேனி. ஐயா பேசும்போது சொன்னார், நீங்கள் நான் அவர் பேசுனது தான் சொல்கிறேன்னான்னு பார்த்துக்கிடுங்க, சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. அவர் சொன்னது தான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவரது குருலிங்க சங்கமம் சைவத்தில் ரொம்ப முக்கியம். உண்மை விளக்கத்தில் அப்பாய் முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் செப்பக்கே ஒப்பில் குருலிங்க வேடம் எனக்கூரில் இவை கொண்டார் கருவுன்றி நில்லார் நான் கட்டா மனம் போல கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக. யார் பாடுறார்? மனவாசம் கிடந்தார் பாடுறார். அந்த சைவ நெறியில் இருக்கக்கூடிய குருலிங்க சங்கமத்தை எனக்கு கொடுத்த குருவே, அதில் குறிப்பாக சங்கமத்தை சொல்கிறார். குரு லிங்க சங்கமம். அதை குருவையும் லிங்கத்தையும் சங்கமத்தையும் வணங்கணுமா என்ற கேள்வி சில இடங்களில் எழுகிறது. அதற்கு சமீபத்தில் ஒரு நூலில் நான் படித்தேன். நீ ஒரு சாதாரண ஒரு சிவனடியாராக இருந்தால் இந்த குருலிங்க சங்கம வழிபாடு உனக்கு மலத்தை நீக்கும். நீ ஜீவமுக்தனாக இருந்தால் மல வாசனையை நீக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எதை நிறுத்தக்கூடாது? குருலிங்க சங்கமத்தை வழிபடுதலை நிறுத்தக்கூடாது. செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலங்களி அம்பரோடு மறியும் ஆலரநேயும் வலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே என்று 12ஆம் நூற்பாவில் யார் சொல்கிறார்? மெய்கண்டார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த கருத்து பிறகு சிவபூஜை செய்வதனுடைய அவசியத்தை எல்லாம் அதில் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இது குருவை பற்றிய பெருமையை சொன்ன பகுதியாக நாம் பார்க்கிறோம். அதைத்தான்
நாம் சிவஞான போதத்தில் மேற்கோளாக பார்க்கும்போது இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது. இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது என்று சொன்னார். அவன் அந்நியமின்றி யாரா நிற்கிறான்? சைத்தன்யமாக நிற்கிறான் என்று மெய்கண்டார் சொல்கிறார். ஒரு சின்ன நுட்பம் அதில் சொல்லிட்டு நான் என்னுடைய 3வது தலைப்புக்கு போயிடுறேன். என்ன நுட்பம்னா, இறைவனுக்கு ஆவேசம் என்றும் அதிட்டானம். அந்த அம்மா அழகாக சொல்கிறாங்களே உஷா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டா? மேல்நிலை வகுப்பில் படிக்கிறாங்க. உங்கள் சபைக்கு வந்த பிறகுங்கய்யா எனக்கு மேல்நிலை பேராசிரியர் பணி கிடைச்சது. தமிழ்நாட்டில் 7 இடத்துல தான் நடக்குது. ஈரோட்டில் மேல்நிலை வகுப்பு பேராசிரியர் பணி உங்கள் சபைக்கு வந்துட்டு போன பிறகு கிடச்சிது எனக்கு. ஆமாம், மேல்நிலை வகுப்பில் இருக்கிறீங்க நீங்கள். நாளைக்கு காலையில் எனக்கு ஈரோட்டில் 5 மணி நேரம் வகுப்பு. அதையெல்லாம் மறந்து உங்கள் கூட சந்தோஷமாக உட்காந்துருக்குறேன். காலைல 10 மணிக்கு ஈரோட்டில் இருக்கணும். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான். எனக்கு தூத்துக்குடியை நினைத்தால் தூத்துக்குடி அன்பர்களுடைய அன்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அது போதும் நமக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். தூத்துக்குடி சபை அன்பர்கள் அடியார்களுடைய இது போதும், அன்பு போதும் நமக்கு. உண்டா இல்லையா? இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையாது. திருவருட்பயன் 80வது மந்திரம். அப்படியே சைவ சித்தாந்தத்துக்குள்ள போயிருவீங்க போல தெரியுதுங்கிற. அதிஷ்டானம், ஆவேசம். அதிஷ்டானத்தில் 2 இருக்கு. அதாவது பக்குவம் இல்லாத உயிர்களிடத்தில் இறைவன் வேறாய் நிற்பான். அது அதிஷ்டானத்தின் பொதுநிலை. சுத்தமான குருமார்களிடத்தில் இறைவன் ஒன்றாய் நிற்பான். அது அதிஷ்டானத்தின் சிறப்பு நிலை. புரியுதா? ஒரு சந்தேகத்தை சைவர்கள் கேட்குறாங்க அடிக்கடி. குரு மானிட சட்டைன்னு சொல்கிறீங்களா? அந்த குருவே கொஞ்சம் கவனமாக 2ஆ பார்க்கணும். மாணிக்க வாசகருக்கு வந்தது மானிடன் அல்ல. யாரே குருவா வந்தார்? மறந்துடக்கூடாது. இறைவனே குருவா வந்தார், இயற்கை தோற்றத்தில் வந்தார். உடனே அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ மாணிக்க வாசகர் பிரளயாகலராங்கிறாங்க. அதாவது ஒரு ஞானியனுடைய வரலாற்றில் கொண்டு போய் எதை அப்ளை பண்ணக்கூடாது, நம்ம சித்தாந்தத்தை கொண்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஞானிகளுடைய வரலாறு அது இறைவன் திருவிளையாடல். ஐயா சொன்னார்ல, திருவிளையாடல். புரியுதா? ஆனால் நமக்கு வர்ற குருமார்கள் யார் தெரியுமா? இந்த அதிஷ்டானத்தில் சிறப்பு நிலை. என்ன நிலை? அதிஷ்டானத்தில் சிறப்பு நிலை. அந்த அதிஷ்டானத்தின் சிறப்பு நிலையும் ஆவேசமும் ஒன்று தான். அதிஷ்டானத்தின் சிறப்பு நிலையும் ஆவேசமும் ஒன்று தான் என்று சித்தாந்தத்தில் நுட்பமான செய்திகள். அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி இந்த குரு பக்தியில் நாம் உறுதியாக நிற்கணும். அதையெல்லாம் நம்ம தவம் குரு முடிச்சிட்டோம். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். எது? விடுதல். இந்த 2 அஸ்திவாரம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? விட முடியாது. நேரடியாக விடுதல் நான் வந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சொற்பொழிவாக இருக்காது. அதுக்கு முன்னால் என்ன வேணும்? சரியை, கிரியை, யோகம். ஆன்மாக்களுக்கு சரியை, கிரியை, யோகம் வேணும். அதை யார் தரணும்? குரு தரணும். அதனால் இன்றைக்கி 2 விஷயந்தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லியிருக்கு. அதுக்கு 3 பதிகங்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறோம். கட்டாயம் இல்லை, வலியுறுத்தியிருக்கிறோம். திருவாசகத்தில் ஒரு பதிகம், இடரினும் தளரினும். அதுபோல் பண்டார சாத்திரத்தில் எந்த நூல்? கடைசி நூல். அதை கொஞ்சம் தீவிரமாக படிங்க. நான் ஒரு தடவை பகல் நிகழ்ச்சிக்கு வர்றேன், 2.5 மணி நேரம் பேசுகிறேன். நீங்கள் பேசுங்க, அதனால் என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. நாங்கள் ஒரு ஊரில் போய் பேசினோம். எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு 6 மணிக்கு கேட்டோம், இந்த 7 மணிக்கு கேட்டோம். நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் 7:30 மணிக்கு போயிடுவோம் அப்படின்னாங்க. புரியுதா? அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எதாக இருக்கணும், வெறி பிடிச்சிருக்கணும் சைவத்தில். நான் என்னுடைய மாணவர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது சினிமா ரசிகர் 75 அடி கட் அவுட்டில் ஏறி பால் அபிஷேகம் பண்ணுறான், அவன் அதில் வெறியாக இருக்கிறான். நமக்கு சைவத்தில் யார் வேணும்? சைவத்தில் தீவிரவாதிகள் மாதிரி வரணும் சைவர்கள் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? அதனால் இப்போ நம்ம விடுதல் என்ற தலைப்புக்கு வந்துட்டோம். அந்த விடுதல் என்ற தலைப்பை தான் நம்ம சிவஞான போதத்தில் எதா பார்க்குறோம்னா, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என அந்த பகுதிக்கு வந்துட்டோம். ஏகதேசம் இன்னைக்கு ஐயா தலைப்பும் என்னுடைய தலைப்பும் இந்த இடம் தான். எந்த இடம்? ஐம்புல. அவர் மனம்னாருன்னு ஐம்புலன்னு சொல்கிறார். புரியுதா? அதாவது இப்போ தேவாரத்திலிருந்து சில பகுதிகளை அதில் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த ஏரியா தான் மிக முக்கியமான ஏரியா அன்றைய சொற்பொழிவில். ஐம்புலனும் அழிந்த சிந்தை 1ஆம் திருமுறை 53வது பதிகம் சொல்லுது. 1ஆம் திருமுறையில் 59வது பதிகம் திருத்தூங்கானை மாடம்.
ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்ற இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய என்று சொல்லுகிறார். பிணி பிறவி இதெல்லாம் நிறைந்தது என்று இந்த வாழ்க்கை ஒழியங்கிறார். ஒழியன்னா நமக்கு இந்த எதில் தான் தீவிரமாக இருக்கிறோம்? நமக்கு உலகியல் தானே பெருசாக தெரியுது. பட்டினத்தார் சொல்கிறார், மாடு உண்டு கன்று உண்டு மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு எனும்படி கேட்டுவிட்டோ இனி கேள்வனமே ஓடு உண்டு கந்தை உண்டு உள்ளே எழுத்தைந்தும் ஓத உண்டு தோடுண்ட கண்ட நடிகார் துணை நமக்கு உண்டு. பட்டினத்தார் எல்லாம் துறந்தவரும் ஒருத்தன் போய் கேட்குறோம், உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டான். வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த ஓடு நமக்கு உண்டு வற்றாத பாத்திரம் ஓங்கு செல்வ நாடு நமக்கு உண்டு கேட்டதெல்லாம் தர நல் நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கு இல்லையே. இப்போ விட்டுன்னு ஐயா தலைப்பு கொடுத்துட்டாரு, விட்டுன்னு தலைப்பு கொடுத்துட்டாரு. விடணுமே, புரியுதா? விடணுமே. அவ்வளோ ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. இப்போ மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் எத்தனை தடவை சொல்கிறோம்? எனக்கு அதில் 10 திருவாசம் இருக்கலாம். அப்போ எத்தனை தடவை சொல்கிறோம்? வாழ்கிலேன் கண்டாய் எத்தனை தடவை சொல்கிறோம்? வருகை என்று அருள் புரியாய எத்தனை தடவை சொல்கிறோம்? 10 தடவை. பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க அவர் விட்டுட்டேங்கிறாரு, பற்று விட்டுட்டேங்கிறாரு, கொஞ்சம் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம போக ரெடியாக இருக்கிறோமா? இல்லை. நம்ம எது பிடிக்கிறது? பற்று அழைக்கிறது. அந்த பற்றுகளிலிருந்து விடுபடுறது. நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். பற்று விடாத ஒருவர் சிவனை அடைய முடியாது. வாழ்க்கையில் எழுதி வச்சுடுங்க, அடையவே முடியாது. எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருத்தர் கேட்குறார், நாயன்மார்கள் பற்றோடு தானே இருந்தாங்க, அவர்கள் பற்றோடாக இருந்ததாக நீ நினைக்கிறாய், அவர்கள் என்ன துறவில் இருந்தார்கள்? அகத்துறவில் இருந்தார்கள். எந்த துறவில் இருந்தாங்க? அதுதான் இந்த ஐம்புலம் சார்ந்த பாடம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. 1ஆம் திருமுறையில் 91வது பதிகம் சொல்லுது, பாசம் அறுப்பீர்கள். அந்த பாசம் அறுத்தல் என்பதுதான் விடுதல். ஈசன் அணியாரூர் வாசம் அறுதுவர் நேசமாகுமே. பாசத்தை நீ அறுக்கணும்னு ஆசைப்படு, இறைவனுக்கு என்ன செய்ய? மலர்களை இட்டு பூஜை செய் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு அழகான தேவாரம், இன்னைக்கு போன உடனே அந்த தேவாரத்தை கண்டுபிடிச்சிருங்க. 2ஆம் திருமுறை 20வது பதிகம் 11வது மந்திரம். அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் பெருஞானம் உடை பெருமான் அவனை திருஞான சம்பந்தன் செந்தமிழ்கள் உருஞானம் உண்டான் உணர்ந்தார் தமக்கே என்ற ஒரு தேவாரம். இந்த தேவாரத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்னன்னா, 4 வரியிலே என்ன வார்த்தை இருக்கும்? ஞானம் என்ற வார்த்தை இருக்கும். 4 வரிகளிலும் என்ன வார்த்தை இருக்கும்? ஞானம் என்ற வார்த்தை இருக்கும். இந்த ஞானத்தை கொண்டுதான் நம்ம எதிலிருந்து விடுபடணும்? இந்த விடுதல் என்ற நிலையை அடைய முடியும். தவம் வேணும், குருவருள் வேணும், பற்றுகளை விடுவதற்கு தயாராக, 50 வேடலிருந்து விடுவதற்கு தயாராக. 2ஆம் திருமுறை 41வது பதிகம் சொல்லுது, நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் ஆரறிவார் சாநாளும் வாழ்நாளும். பாருங்க, அதாவது இறப்பு எப்போ வரும், நம்ம எவ்வளவு நாள் வாழப்போகிறோங்கிறது யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது என்று தேவாரம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம விடுவதற்கான செய்தியை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது 2ஆம் திருமுறையில் 97வது பதிகம் சீர்காழி பதிகம். நான் இந்த தலைப்புக்கு ரொம்ப கட்டாயமாக சொல்கிற பதிகம் இந்த பதிகம். எந்த பதிகம்? 2:97:1. நான் எதற்காக தேவாரத்தை இந்த இடத்துல அதிகமாக சொல்கிறேன்னா, நீங்கள் திருமுறை கருத்தரங்குக்கு தான் உங்களை போட்டிருக்குது, எந்த கருத்தரங்குக்கு போடலை. சித்தாந்த கருத்தரங்கத்துக்கு நீங்கள் வரல. உங்களுக்கு எந்த கருத்தரங்கு தான்? திருமுறை கருத்தரங்கம்ங்கிறத அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. தோத்திரத்துக்கு தான் உங்களை பேச போட்டிருக்கிறோம். நீங்கள் எது பேசிடக்கூடாது. ஐயா நிலைமை தான் எனக்கும். சாத்திரம் ஒரு பக்கம் இழுக்குது, ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய விதிமுறை நம்ம ஒரு பக்கமாக இழுக்கிறது. அதை அந்த நீனாலும் இதில் சொல்கிறோம். 2ஆம் திருமுறை 97வது பதிகம். நம்பொருள் நம்மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர். அம்பரம்ங்கிற வார்த்தைக்கு அழகான இடம் இந்த தேவாரத்தில். என்னுடைய பொருள் என்னுடைய பிள்ளைகள்னு ரொம்ப ஆசை காட்டி வாழ்ந்துராத. அம்பரம் என்பதற்கு நரகம் அல்லது சொர்க்கம் போகலாம், எங்கே போக முடியாது? மோட்சத்துக்கு போக முடியாது என்பது அதில் குறிப்பு. அம்பரம் என்பதற்கு மோட்சம்னு பொருள் சொல்லலை. திருமுறை உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க?
நரகத்திற்கோ சொர்க்கத்துக்கோ கொண்டு சேர்த்துறோம், உன்னை எங்கே விடாது, வீடு பேற்றிற்கு விடாது என்று சொல்லுகிறது அந்த தேவாரம். 2வது மந்திரத்தில் சொல்றாரு, பாவம் மேவும் உள்ளமோடு பக்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து என்று சொல்லுகிறார். 3ல் சொல்றாரு, சோறு கூற இன்றியே. இந்த தலைப்பில் நான் வலியுறுத்தி சொல்கிற பதிகம் இது. இன்னைக்கு போனோன்னு படிங்க, எனக்கு ரொம்ப பிடித்த பதிகம். நான் அதில் நிறைய செய்தி சொல்ல முடியாத சூழலில் இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, புரியுதா? நான் வெளியூரில் போய் வகுப்பு எடுக்கிறேன். அந்த வகுப்பு மாணவர்களெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஜீவன் முக்தர்கள் சொல்லியிருக்கிறேன். உடுமலைப்பேட்டைக்காரங்களை கிடையாது, வேறொரு ஊரில். எதுக்கு சார் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஜீவன் முக்தர்களுக்கு கால வரையறை கிடையாது, நீங்களும் நினைச்ச நேரம்லாம் வகுப்புக்கு வர்றீங்க, அதனால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள், புரியுதா? அதுவே நீங்கள் எல்லோரும் முனைவர்கள்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா முனைப்பு இருக்குது எல்லாருக்கும், அதனால யார் முனைவர்கள்னு சொல்லி. என்னுடைய பஞ்சு டைலாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது, சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியார்களை சமாளிக்க முடியாது. சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியார்களை சமாளிக்கும். ஒரு கோயிலில் வெள்ளிக்கிழமை தானே சிவா சதுரகிரி போனோம். இருக்கிறதே 5-6 அடியார்கள் திருவாசகம் பேச போயிருக்கிறோம். கஷ்டப்பட்டு ஒரு மைக்கை ரெடி பண்ணி ஒரு டேபிளை ரெடி பண்ணி பேச ஆரம்பித்தாச்சு. ஒரு சிவனடியார் வந்தார், எதையுமே கண்டுக்கல, அவர் வார்டு சங்கெடுத்து ஊதுறாரு. நாங்களும் நிறுத்துவாருன்னு பார்க்குறோம், சங்க நிறுத்துறது வழி கிடையாது. நாங்கள் அதுக்கு மேலே பேச முடியாத நிலைமை. இன்னொரு 40 நிமிஷத்தில் பேசிட்டு எங்கே போகணும்? மகாலிங்கய்யா காலேஜுக்கு போகணும். அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது. சிவபெருமான் இருந்தால் கூட சாமி கொஞ்சம் உட்காருங்கன்னா கூட உட்காருவார், யாரை உட்கார வைக்க முடியாது. சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடி. இன்னொரு பஞ்சு டயலாக் சொல்கிறேன், வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஐயா ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். நான் தமிழாசிரியருங்கிறதுனால தான் இந்த ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியே வரல, என்ன தமிழாசிரியர் அடையாளம் போயிடக்கூடாதுன்னு. ஒரு என் வாழ்க்கையில் ஆராய்ச்சி செய்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு பள்ளி, இந்த பையன் எதிரிட உதித் காசன், என்னுடைய தம்பி, எங்கள் மாணவன். இந்த உதித் காசனுக்கு அறிவை கொடுக்க முடியாமல் போகலாம், ஆனால் நல்ல பழக்கத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் பெரியவர்களுக்கு அறிவை கொடுத்து விடலாம், எதை கொண்டு வர்றது கஷ்டம். ஞாபகம் வச்சுடுங்க, எல்லாருமே நல்ல பழக்க வழக்கத்தை ஈஸியாக கொண்டு வர முடியும். நான் 30 வருஷம் ஆராய்ச்சியில் செய்த ரிசல்ட்டை சொல்கிறேன். உட்கார். அதாவது எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் எல்லா பாடத்துலேயும் ஃபெயிலு. அவங்க அம்மாவை வர சொல்லியிருக்கிறோம். அந்த எல்லா பசங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்ட்லேயும் யார் கையெழுத்து இருக்குன்னா அம்மா கையெழுத்து தான் இருக்குது. யார் கையெழுத்தை காணல? அப்பா கையெழுத்தை காணல. அப்பாவை ஏமாற்ற முடியாது, யாரை ஏமாற்றிடலாம்? அம்மாவை ஏமாற்றிடலாம். ஒரு பையன்கிட்ட அவங்க அம்மா கேட்டிருக்குது, என்னடா 5 பாடத்துக்குள்ளேயும் சிகப்பாக போட்டிருக்குன்னு கேட்டிருக்குது. நல்லா படித்தா போடுவாங்கன்னு இருக்கிறான், நல்லா படித்தா அந்த மாதிரி போடுவாங்கன்னு இருக்கிறான். இது ஒரு பக்கம் உலகத்தில் ஓடிட்டு இருக்குது. நம்ம பாடத்துக்கு வருவோம். அதாவது எத்தனாவது தலைப்புக்கு வந்திருக்கிறோம்? ஆமாம், 3வது தலைப்பு. ரொம்ப முக்கியமான தேவாரம். சில தேவாரம் நீங்கள் படிக்க மறந்துருக்கலாம், படிச்சிருந்தா சந்தோஷம். சில முக்கியமான தேவாரத்தை சொல்ல போகிறேன். அதே பதியத்தில் 4வது மந்திரம்ங்க. நச்சினீர் பிறங்கடை நடந்து செல்ல. உணவுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் கூட ஒரு மனிதனுக்கு வரலாம். அடுத்தவங்க வீட்டில் போய் நீ சாப்பாடு கேட்டு நிற்க வேண்டிய நிலைமை வரலாம். ஞானசம்பந்தர் சொல்கிறார், நச்சினீர் பிறன்கடை நடந்து செல்ல. அந்த வரி எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதில் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்காரர் சொல்கிறான்னா, நாளைக்கும் இதே மாதிரி வாங்க. உச்சிவம்னா என்ன அர்த்தம்? ஒரு 12 மணிக்கு போல் வாங்கன்னு சொல்கிறானா. அன்னைக்கு போன அன்னைக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறானா? சாப்பாடு தரமாட்டாங்கிறார். அதாவது இந்த வயிற்றை நிரப்ப, ஐம்புல வேடரை அடக்க முடியாமல் இந்த வயிற்றை நிரப்புவதற்காக ஒரு வீட்டு வாசலில் ஒரு தம்பி நிற்கிறான். ஞானசம்பந்தர் பாடுறார், நச்சினீர் பிறன்கடை நடந்து செல்ல. ஐயா சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறான். வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்? நாளையும். சாமி இதேமாதிரி நாளைக்கு வாங்க. எப்போ வாங்க? உச்சி வேளையில் வாங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் பற்றிருக்கு வரைக்கும் உனக்கு வரும். எதை விட்டால் தான் வராது? பற்றுகளை விட்டால் தான் வராது. பற்று இருக்கு வரைக்கும் வரும். 5வது மந்திரத்தில் சொல்கிறாரு, கண்கள் காண்பு ஒளிந்து கண் பார்வை குறைய ஆரம்பிக்க வயசானா. வாரியார் சுவாமி சொல்கிறாரு, யமன் ஒரு மனிதனுக்கு போடுகின்ற 3 கடிதங்கள் வாரியார் சொல்கிறார். 1, என்ன ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், ஒரு 8:15 9:15 தான். சரி பரவாயில்ல, டைம் ரொம்ப ஆகலை, நீங்கள் டைம் பார்த்துறாதீங்க, புரியுதா? சரி. அப்போது வாரியார் சுவாமி சொல்கிறாரு, ஒரு மனிதனுக்கு இறைவன் போடுகின்ற கடிதங்கள் 3. கண் பார்வை குறையும் கடிதம் 1,
தலைமுடி நிறைக்கும் கடிதம் 2, பல் ஆட ஆரம்பிக்கும் கடிதம் 3. ரிமைண்டர் லெட்டர் எதுக்கு தயாராகு? ஆமாம், இனிமேலாவது சமயம் பண்ணுன்னு அர்த்தமா. வாரியார் சொல்கிறார், கண்கள் காண்பு ஒளிந்து மேனி வாடி, மேனி கன்றி உடம்பு வாடி ஒன்றலாத நோய். உரையாசிரியர் சொல்கிறாரு, ஒரு நோய் இல்லை, நோயில் என்ன இருக்கோ எல்லா நோயும் வரும், வயசானா வருங்கிறார். அதெல்லாம் வரும். இதிலிருந்தெல்லாம் நீ விடுபடுவதற்கு எதிலிருந்து விடுபடணும்? இந்த ஐம்புல வேடரிலிருந்து விடுபட்டால் இதிலிருந்து நாம் வெளியே வரலாம் என்பதுதான் செய்தி. அந்த காலினோடு கைகள் தளருங்கிறாரு. இந்த மந்திரம் தான் ஒரு அதிர்ச்சியான மந்திரம். 10வது மந்திரம். நான் சொன்ன பதியத்தை குறிச்சிங்களா? 2:97:1. 10வது மந்திரம் சொல்கிறாரு, நிலைவருத்த நெஞ்சமே நேசமில் புதல்வர்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட உன் மேலே பற்று வராமல் பற்று போகலாம் அப்படிங்கிறார். நேசம் நேசம் இல் புதல்வர்கள்ங்கிறார், நேசம் இல்லாத புதல்வர்கள். அந்த இடத்துல உரையாசிரியர் சொன்னார், வயசாகும் ஒரு நாள், பல வகையான நோய்கள் வரும். நோய்கள் வரும்போது படுக்கையில் கிடக்க வேண்டியது வரும். அந்த படுக்கையில் கிடக்கும்போது உனக்கு சேவை செய்து பிள்ளைகளுக்கு வெறுப்பு வந்துடும். அப்படி வெறுப்பு வரும்போது அவனும் துன்பப்படுறான், படுக்கையில் கிடக்கிறவரும் துன்பப்படுறாரு. கடைசியில் என்ன முடிவுக்கு வருவானா? கடைசியில் என்ன முடிவுக்கு அந்த உயிர் வருங்கிறாரு. மகன் என்ன முடிவுக்கு வருவானா? அப்பா அப்படி கஷ்டப்படுறதுக்கு, நானும் கஷ்டப்படுறதுக்கு, அப்பாவும் கஷ்டப்படுறதுக்கு எது நல்லது? உரையாசிரியர் சொல்கிறாருங்க, ஆதீன உரை சொல்கிறது. அதாவது 10வது மந்திரம் சொல்லுது. இதையெல்லாம் நம்ம வாங்க தான் எதை விட முடியும்? ஐம்புல வேடரை விட்டு என்ற தலைப்புக்கு வர முடியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நான் கற்பனை பண்ணி ஒரு பதில் சொல்கிறேன். சித்தாந்த சபையிலிருந்து விட்டுன்னு தலைப்பு கொடுத்தாங்கல்ல, தேவாரத்தில் விட்டுங்கிற வார்த்தை இருக்குது. ஐயா, தேவாரத்தில் விட்டுங்கிற வார்த்தை இருக்குது. சொல்கிறேன். 1வது திருமுறை 99வது பதியத்தில், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால். இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்குது, நாளை நல்லா இருக்குது இப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காத, ஒன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு. ஏங்க, எனக்கு கொடுத்த தலைப்பை நான் உங்களுக்கு எதிலிருந்து எடுத்து தந்திருக்கிறேன்? தேவாரத்திலிருந்து எடுத்து தந்திருக்கிறேன். 4 திருமுறையும் உட்காந்து படித்தனுங்க. எனக்கு இந்த செய்தி ஓவர்லோடாயிருங்கிறதுனால மீதி இருக்கிறத படிக்கலை. 4 திருமுறையும் எடுத்து படித்து நோட்ஸ் எடுத்தேன். யார் சாட்சியா? சிதம்பரம் பிள்ளை சாட்சியாக படித்தேன். அவர் தான் பக்கத்தில் இருக்கிறார். ஆமாம், சிதம்பரம் பிள்ளை சாட்சியாக படித்தேன். அதனால் அந்த உங்கள் நேரங்கிறது நான் கொஞ்சம் வேகமாக கடந்து வர்றேன், சரியா? 4ஆம் திருமுறை 25வது பதிகம் திருவதிகை வீரட்டானம். அதில் ஐம்புலன்களை பற்றி பேசுகிறதுனால அதை சொன்னேன். 1வது மந்திரத்தில் ஐம்புலனை பேசுகிறார். ஐம்புலன்களை பேசுகின்ற மந்திரம். இந்த பதியத்துக்குள்ள ஒரு ஆச்சரியமான மந்திரம் இருக்குது. ஞானம் என்பது 4 இடத்துல வர்ற ஒரு மந்திரம் சொன்னா, அதே மாதிரி 5 என்ற வார்த்தை 4 இடத்துல வர்ற ஒரு தேவாரம் இந்த பதியத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த தேவாரம் என்ன தெரியுமா? 5 நாள் இயற்றப்பட்ட ஆக்கை, பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உடம்புன்னு அர்த்தம். ஆக்கை பெற்று அதனுள் வாழும் 5 நாள். அதனுள் வாழும் 5 யாரு? 5 பொறிகள், ஐம்புல வேடர். அதனில் வாழும் 5 நாள் அடர்க்கப்பட்டு, அந்த ஐம்புலங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு அதுக்கு அடங்கி இருக்கிறோங்கிறார் அவர். அதை விடணும், அதை விடணும். அடர்க்கப்பட்டு இங்கு ஒளிதரும். அதனாலே 5 நாள் உய்க்கும் வண்ணம். பொருள் சொல்லுங்க. 5 நாள் உய்க்கும் வண்ணம் குரு உபதேசித்த 5 எழுத்தை சொல்லி எதிலிருந்து தப்பிக்கணும்? இந்த ஐம்புலன்களிலிருந்து தப்பிக்கணும். 5 நாள் உய்க்கும் வண்ணம் காட்டினாய் அச்சம் தீர்ந்தேன். 5 நாள் பொலிந்த சென்னி. என்ன 5? பஞ்சகவியம். 5 நாள் பொலிந்த சென்னி. எனக்கு இப்படி ஒரு தேவாரம் இருக்குங்க, இப்போ தான் புதுசாக தெரியுது. ரொம்ப ஆச்சரியமான தேவாரம். 4 வரியிலும் என்ன வார்த்தை இருக்குது? 5. அதில் நம்ம தலைப்புக்குரிய விட வேண்டிய எது இருக்குது? மனம், ஐம்பொறி பற்றிய செய்தி இருக்குது. விட்டு என்ற வார்த்தை தேவாரத்தில் இருக்கிறத காட்டினா எத்தனை இடத்துல? 2வது இடம் காட்டுறேன். இதே பதியத்தில் 2வது இடம். இது ஐயா பேசினார் இந்த இடத்த. இது 8ஆம் நூற்பாவில் அப்படியே இருக்குதுங்க. புல்லரிக்கணும் உங்களுக்கு. இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா, உருகயிறு ஊசல் போல, அவர் மனம் தானே சொன்னார், ஆஸ்லேஷன். உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு, ஐயா விட்டு
நான் தேவாரத்துக்குள்ள இந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. யதார்த்தமாக ஒரு தலைப்பை கொடுத்தாங்க, ஆனால் அது எல்லாம் எதுக்குள்ளே வருது? தேவாரத்துக்குள்ளே வருது. உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவு நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறைபுல்கு சடையை சடையார் பாதம் அருக உருகயிறு ஊசலானேன் அதிக வீரட்டனாரே. இது எட்டாம் நூற்பாவில் எதை ஞாபகப்படுத்துது? ஊசல் கயிறு அற்றால் இந்த தேவாரம் தான் அந்த வரியை கட்டமைத்து கொடுத்தது. அப்படி ஒரு மெய்கண்டாருடைய வரிக்கும் எதற்கும் தொடர்பு இருக்கிறது? இந்த தேவாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. சரியா? அதில் 8வது மந்திரத்தில் ஒரு வரி சொன்னார். அதையெல்லாம் சொல்கிறதுக்கு துடிக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் சொல்லுவீங்க சார், எங்களுக்கு உள்வாங்க முடியணும்லாம் கேட்கக்கூடாது. அது 8வது மந்திரத்தில் சொல்கிறாரு, மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்து. அதாவது ஊருக்கு மத்தியில் ஒரு புங்க மரம் நின்றுச்சுதுன்னா மரத்தில் ஏறி சிலர் மரத்தை தொந்தரவு பண்ணுவான். நம்மளே சில நேரங்களில் நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு சின்ன கண்ணு வளர்ந்துன்னா என்ன செய்வீங்க? ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே எதை பிச்சு போட்டுகிட்டே இருப்பீங்க, இலையை பீத்து கொண்டே போட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேரளாவில் ஒரு அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே அரளி செடியை இலையை பிச்சு பிச்சு விளையாடி ஒரு பூவை தின்னு இறந்து போச்சு. நாம் என்ன செய்வோம்னா பக்கத்தில் இந்த செடியை என்ன செய்வோம்? இழுத்துக்கொண்டே இருப்போம். மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி. ஊருக்கு மத்தியில் இருக்கிற புங்க மரத்தில் ஒருத்தன் கிளைய வெட்டுவான், ஒருத்தன் கிளைய ஒடிப்பான், ஒருத்தன் மரத்தில் ஏறுவான். அது மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கை எதனால் ஆகிவிட்டது? புலன்களால் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறேன். அது அந்த மந்திரத்தினுடைய கருத்தை நீங்கள் எடுக்கணும், முக்கியமான கருத்து. அதில் விளக்கத்தில் கோழி போன்றேன். அடுத்து ஒரு முக்கியமான இடம் 5வது மந்திரம். அதே இதில் 4ஆம் திருமுறை 31வது பதிகத்தில் 5வது மந்திரம், விளக்குவார் இலாமையாலே விளக்கத்தில் கோழி போன்றேன். விளக்கத்தில் கோழி போன்றேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வரிகளெல்லாம் கொஞ்சம் தேடுங்க தேவாரத்தில். என்ன பொருள்னா, கோழி யார் சொல்லியும் கூவாது, தானாக கூவும். தானாக கூவுறதை நிறுத்திவிடும். என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுது? அதாவது நானே முடிவெடுத்து நானே செய்வது போல் ஆகிவிட்டதுங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, காம்புல்லாத அகப்பை மாதிரி ஆகிட்டேங்கிறார். ஒரு இடத்துல காம்புல்லாத அகப்பை போல் ஆகிவிட்டேங்கிறாரு. இது போன்ற செய்திகளெல்லாம் இந்த தேவார பதிகத்தில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதெல்லாம் எடுத்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய செய்திகள் புரியும். முக்கியமான ஒரு தேவாரத்தை சொல்லி நான் அடுத்த தலைப்புக்கு வந்துடுறேன். அதுக்கு நமக்கு நிறைய நேரம் தேவையில்லை, புரியுதா? முக்கியமான செய்தி எங்கே இருக்குன்னா 4ஆம் திருமுறை 28வது பதிகம். இதெல்லாம் நான் கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் இதை சொல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அதை படிக்க நான் சொன்னது 10% தான், நான் எழுதி வச்சது நிறைய. 4ஆம் திருமுறை 28வது பதிகம் திருவதிக வீரட்டானத்தில் சொல்கிறாரு, முன்பெல்லாம் இறைய காலம் மூர்த்தியை நினையாது ஓடி கண்கண இருமி பற்றோட வாழ்ந்து. இருமல் எப்படி வருதான்? கணீர் கணீர்னு இருமல் வருதான். வயசான எது வரும்? இருமல் வருது. இருமி நாளும் கழிந்து அழிந்து அடுக்கமின்றி. இந்த ஒரு வரியை எழுதுனதுக்கு அப்பர் சுவாமிகளுக்கு நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் கட்டலாம். அதில் சொல்கிறாரு, கழிந்து அடுக்கமின்றி பின்பகல் உணங்கலட்டும் பேதைமார் போன்றேன் உள்ளம் அன்பனாய் வாழமாட்டேன் அதிக வீரட்டானரே அப்படின்னு பாடுறார். அதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? சமைக்க வேண்டிய நேரத்தில் உணவை சமைச்சு சாப்பிடாம, நேரம் கடந்த நேரத்தில் உணவை சமைச்சு பதம் விட்டு போன உணவை சமைத்து சாப்பிடுகின்ற நிலைமை யாருக்கு இருக்குது? சில வீடுகளில் பெண்களுக்கு இருக்குது. அது போன்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். இது போன்ற உதாரணங்கள் எல்லாம் தேவாரத்தில் வருவது நமக்கு பெரிய அளவில் தெரியாது. இதையெல்லாம் எடுத்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லி, இதையெல்லாம் என்ன ஒரே தலைப்பு தான், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதையெல்லாம் நாம் ஒரு செய்தியாக உள்வாங்கி கொண்டு பயிற்சி பண்ணணும், சாதனம் பண்ணணும். சைவத்தில் பற்று விடணுங்கிறத யார் வேணாலும் பேசலாம், பற்று விடணுங்கிறத எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அவளை ஈஸியாக நினைச்ச முடியாது, விட முடியாது. ஆனால் திருமுறைகளை நாம் தீவிரமாக பாடுவது, பேசுவது, உணர்வது என்று வைத்து கொண்டால் எதிலிருந்து விடுபடலாம்? பற்றுகளிலிருந்து ஈஸியாக விடுபடலாம். அதைத்தான் விட்டு என்று பாடுகிறோம். அதற்கு பிறகு அடுத்த தலைப்பாக நம்ம எதற்கு வர்றோம்? என்னது? விட்ட பிறகு நம்ம அடைதல். அடைதல்ங்கிற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம், நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் பேசின முதல் 3 தலைப்பை சொல்லுங்க. எனது தவம், குரு, 5 ஒடுக்கத்தில் தான் விடுறோம்.
அதுக்கு பிறகு ஐம்புலனை விட்ட பிறகு யாரை பெறுகிறோம்? இறைவனை பெறுகிறோம். அதான் அந்த இடத்திற்கு நம்ம நேரடியாக உள்ள போகிறோம். அதை நான் வேறு செய்திகளில் கடந்து வந்துடுறேன். உங்களுக்கு நேரம் கருதி வேறு செய்திகளை கடந்து வர்றேன். அதில் முக்கியமான ஒரே ஒரு செய்தி வள்ளலாரை வைத்து முடிக்கிறேன்னு சொன்னேன். அதாவது அதை வச்சு தான் முடிக்க போகிறேன். சரியா 5 அல்லது 10 நிமிடத்தில் முடிக்கிறோம். புரியுதா? 10 நிமிடங்கிறது மேக்சிமம். 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம். வள்ளலார் ஒரு இடத்துல வள்ளலாருடைய மாணிக்கவாசகரை புகழ்ந்து வள்ளலார் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதில் 4வது மந்திரம் உரு அண்ட பகுதி என்று வரக்கூடிய திருவண்ட பகுதியை புகழ்ந்து பாடக்கூடிய பதிகம். அந்த பதிகத்தில் ஒரு கேள்வியை வள்ளலார் கேட்குறார். என்ன கேள்வினா, இரு என்ற தனி அகவல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு நுட்பமான இடம். வள்ளலாரை நம்ம சன்னிதானம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும்போது வள்ளலாரை பற்றி அரை மணி நேரம் பேசினாங்க. சைவர்கள் வள்ளலாரை பற்றி பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. அந்த காலங்களெல்லாம் மாறிட்டு சன்னிதானம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும்போது வள்ளலாரை பற்றி அரை மணி நேரம் பேசினாங்க. அந்த காலங்களெல்லாம் இப்போ மாறிட்டு. இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம். இதை நம்ம பேசினா நம்ம நிறைவு. 4வது மந்திரம் மாணிக்கவாசகரை பற்றி வள்ளலார் பாடிய மந்திரத்தில் இரு என்னும் தனி அகவல். அந்த இரு என்று நீங்கள் உங்களுடைய திருவாசகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு யார் கேட்குறா? வள்ளலார் கேட்குற. உங்கள் திருவாசகத்தில் ஒரு இடத்துல இரு அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரிய மாட்டுக்குங்க. அதை கொஞ்சம் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு வள்ளலார் யார்கிட்ட கேட்குறாரு? மாணிக்கவாசகர்கிட்ட கேட்குறாரு. அது எந்த இடமோ அந்த இடம்தான் அடைதல். அது எந்த இடமோ அந்த இடம்தான் அடைதல். அதைத்தான் நம்ம 8ஆம் நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்களை செலுமே. அந்த செலுமே என்பது தான் அடைதல். அந்த இடம் எப்படிப்பட்டதுங்கிறத நாம் பார்த்தா நிறைவு செய்யலாம். அதாவது அது எங்கே இருக்குதுன்னா திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் கடைசி பகுதி. திருவாசகம் திருவண்ட பகுதியினுடைய கடைசி ஒரு 25 வரிகள். அந்த வரிக்கு உரை எழுதிய திருவாவடுதுறை ஆதீன புலவர் தண்டபாணி தேசிகர் உரை எழுதும்போது அந்த வரிக்கு சொன்னார், சொல்ல முடியாததை சொல்லுகிறார் அப்படின்னு எழுதுகிறார். மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாராம்? வார்த்தையால் சொல்ல முடியாததை வார்த்தையால் சொல்லுகிறார்னார். அந்த நிலையை நாம் அடைகிறதுக்கு பேர் தான் அடைதல். அந்த நிலையை நாம் அடைதலுக்கு பெயர் தான் அடைதல். அது திருவாசகத்தில் அந்த வரிகளை மட்டும்தான் சொல்ல போகிறேன். விரிவாக பொருள் சொல்ல போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். இறைவன் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஆயிட்டான். தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். அடுத்த வரி சொல்லுவது அறியே. அதனால தான் வள்ளலாருக்கு டவுட் வருது. சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி பாடிட்டு கடைசியில் இருன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இந்த சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தை எட்டுவது தான் அடைதல். அதான் அடைதல். அதாவது திருவுந்தியாரில் ஒரு பாடல், நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பாடல், எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி வர. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த இறைவனை அனுபவித்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க. எங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி வர என்று சொல்ல முடியாத ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. சொல்லுவது அறியேன். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவத்தை தான் அடைதலாக நம்ம எடுக்கணும். சொல்லுவது அறியேன் வாடி முறையோ தரியேன். நீ எனக்கு கொடுத்த அந்த அடைதல் என்ற பேரின்பத்தை என்னால் தாங்க முடியல. நாய் என்பதற்கு வையாபுரி ஐயா ஒரு விளக்கம் சொன்னார். நாய் சங்கிலியில் இருக்க வரைக்கும் சுத்தமாக இருக்கும், சங்கிலியிலிருந்து விடுபட்டுனா அசுத்தமாய். அதே மாதிரி இறைவனுடைய திருவடியில் சித்தம் என்னும் திண்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே. அதனால் சித்தத்தினால் இறைவன் திருவடியில் நம்மளை நாமே கட்டிக்கிட்டோம்னா சுத்தமாக இருக்கலாம், இறைவன் திருவடியிலிருந்து விலகிட்டோம்னா அசுத்தமாயிடும். நாய்க்கு இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னதுன்னா, நாய்க்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு பழமொழி தான், நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை. நான் நகைச்சுவையாக சொல்லுவேன், நாய் ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்குது, தினத்தந்தியிலிருந்து பேட்டி எடுக்கிறாங்க, எங்கே போயிட்டுருக்குறீங்க? ஒரு வேலையும் இல்லைங்க, நிற்கிறதுக்கு நேரமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார், அங்காடி நாய் போல அலைந்து திரிந்தேனே.
அதனால தான் திருநாவுக்கரசு சொன்னார், பாட்டில் நாய் போலனார். பாடுனா உழைப்பு, உழைப்பில்லாத நாய் அப்படின்னார். பாட்டில் நாய் போல என்று சொன்னார். அதுதான் இந்த நாய்க்கு விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கிடாமலே நம்ம பாடுறோம். சிலர் விளக்கம் சொல்கிறாங்க, அது சித்தாந்த நெறிக்கு மாறான விளக்கங்கள். இந்த விளக்கங்களெல்லாம் ரொம்ப நல்ல விளக்கம். நாயேன் தான் என்னை செய்தது தெரியே ஆவா செத்தே. அந்த பேரின்ப அனுபவம் எப்படி இருக்குங்கிறாரு, செத்தேங்கிறாரு. அடியேற்கு அருளியது அறியேன். பார்த்தீங்களா, இந்த அறியேன் அறியேன் சொல்லுவது அறியேன், கடைசியில் இருன்னு முடிச்சிடுறாரு. அது என்ன இரு, என்ன அறிய முடியல, என்ன சொல்ல முடியல, அதை நீங்கள் சொல்லுங்க என்று வள்ளலார் கேட்கிறார். அந்த அனுபவத்திற்கு நான் போவதைத்தான் அடைதல் என்று சொல்லுவேன். புரியுதா? அதுதான் அடைதல்னு சொல்லுவேன். அருளியது அறியேன் பருகியும் ஆறேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த மிலா ஆனந்தம் அளவிலா ஆனந்தமாக இருக்கிறது. விழுங்கியும் ஒல்லகில்லேன், அதாவது விழுங்கவும் முடியலங்கிறார். விக்கினேன் ஒரு இடத்துல பாடுறாருல மாணிக்க வாசகர், செழுந்தன் பாற்கடல் சிறை குறைவித்து. பால்கடல்ல அலை வந்த மாதிரி இருக்குதா மாணிக்க வாசகருக்கு. எந்த அனுபவம்? இந்த பெறுதல் என்ற அனுபவம், அடைதல் என்ற அனுபவம். மாணிக்க வாசகர் இறைவனை அடைந்து அனுபவிக்கிற அனுபவம் எது மாதிரி இருக்குதான்? பாற்கடல்ல அலை வந்த மாதிரி இருக்குதான். அப்போனா அவருடைய வியாபகம். ஐயா சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, மாணிக்க வாசகருடைய வியாபகம் தான் அந்த பாற்கடல். கடல் மாதிரி விரிச்சிட்டு அவருடைய ஆன்மா எதுக்குள்ளே இல்லை, உடம்புக்குள்ளே இல்லை. அதுதான் வியாபகமாக சொன்னார். அந்த செழுந்தன் பாற்கடல் திரை குறைவித்து உவா, உவான்னா பௌர்ணமின்னு அர்த்தம். உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப. பௌர்ணமி அன்னைக்கு நடுக்கடல்ல அலை அதிகமாக இருக்கும். அது மாதிரி எனக்குள்ள என்ன அடிக்குது? அலை அடிக்குது. மாணிக்க வாசகர் சொல்ல வந்த செய்தி ஒன்றும் இல்லை, விடுதல் அடைதல். அந்த அடைதலை அவர் சொல்லி பார்க்குறாரு. அது நீங்கள் புரியறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு இமயமலை அளவுக்கு என்னுடைய உடம்பை நினச்சிக்கிட்டு பேரின்பத்தை என் உடம்புக்குள்ளே திணிச்சிட்டிங்க. எனக்கு 5 அடி உடம்பு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் திணிச்ச பேரின்பம் எந்த அளவுக்கு தாங்குதோம்? இமயமலையில் திணிக்க வேண்டிய பேரின்பம். இப்போ அந்த பேரின்பம் இருப்பதற்கு இடம் இல்லாமல் எலும்புக்குள்ளே நுழைஞ்சி பார்க்குது, உடம்புக்குள்ளே நுழைஞ்சி பார்க்குது. எது வழியாக வெளியே வருது? எப்பு துளைதோறும் வெளியே வருகிறது. அதைத்தான் இதில் அனுபவமாக பாடுறது. அதைத்தான் நம்ம அடைதல் என்று அனுபவிக்கணும். அதை விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தடன் பாற்கடல் திரை குறைவித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும். இந்த மயிர்கால் தோறும்ங்கிறதுக்கு தான் நான் சொன்ன பொருள். உடம்பு முழுவதும் பேரின்பம் நிறைஞ்சு எது வழியாக வெளியே வருதான்? மயிர்கால் வழியாக வெளியே வருதான். மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊந்தலை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே. குரம்பை கொண்டுனா என்னுடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டுன்னு அர்த்தம். இந்தேன், அந்த இந்தேன் என்பதுதான் அடையக்கூடிய ஒன்று. பேரின்ப நிலை, இன்ப நிலை. துரிய நிலையை கடந்து துரியாதது நிலை. தசகாரியத்தில் சொல்கிறதா இருந்தால் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி கடந்து, ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி கடந்து சிவபோகத்துக்கு போகின்ற நிலை. சிவபோக நிலை அல்லது ஆன்ம லாப நிலையைத்தான் நாம் எந்த நிலையாக கொள்ளணும்? அடைதல் என்ற நிலையாக கொள்ளணும். புரியுதா? அற்புதமான அமுததாரைகள் எட்புத்துளை தரும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓருரு செய்தாங்க எனக்கு அல்லூறு ஆக்கை அமைத்தனன். இது ஒள்ளிய கண்ணல் கனிரே களிரன. அந்த வரிக்கு என்ன பொருள் தெரியுமா? கரும்புதுங்கிற யானை மாதிரி ஆயிட்டேன். யார் சொல்கிறா? மாணிக்கவாசர் தன்னுடைய 5 அடி உடம்பை எந்த உடம்பா ஏற்றுக்கிட்டாரு? யானை உடம்பா ஏற்றுக்கிட்டார். கண்ணல் கனிரே களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினான். இருப்பது, அதைத்தான் யார் சந்தேகமாக கேட்கிறார்? மாணிக்க வாசகர் சந்தேகமாக கேட்கிறார். என்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதல் அடைதல். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதிகள் 4. என்னதெல்லாம்? தவம், குரு, ஐம்புலனை ஒடுக்குதல், இறைவன் திருவடியை அடைதல். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட செய்யுள் பகுதிகளெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு 8ஆம் நூற்பாக ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். தெரிஞ்சால் தானே சொல்கிறதுன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அறங்கள் செலுமே என்ற சைவ சித்தாந்த 8ஆம் நூற்பாவை தான் இந்த சபை எதாக தந்திருக்கிறது? எனது விடுதல் அடைதல் என்று தந்திருக்கிறது என்பதை புரிந்து நாம் இந்த சாதனத்தில் நாம் என்ன செய்யணும்? நின்று பயணிக்கணும். ரொம்ப முக்கியம். அதற்கு பயணிப்போம். இந்த சித்தாந்த சபையினுடைய இந்த பணிகள் வியப்பாகவும்
நான் ஐயாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் பகுதியிலலாம் இப்போ தான் சித்தாந்த விழிப்புணர்ச்சி வருது. ஆனால் 141 ஆண்டுகளாக இந்த விழிப்புணர்வை இந்த சபை காப்பாற்றி வைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியம். இது போன்ற நகரங்கள் எங்களுக்கு தொடர்புக்கு வரும்போது தான் நாங்களே வளர்கிறோம். நாங்கள்லாம் எங்கள் பகுதியிலாம் நாங்கள் படுற பாடு, மாணவர்கள் ஆசிரியர் படுற பாடு, ரொம்ப உழைத்து தான் நாங்கள் அதை கொண்டு வர வேண்டியிருக்குது. ஆனால் இங்கு சைவ சித்தாந்தம் எப்படி இருக்குது? இயற்கையாகவே இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சித்தாந்தம் என்பது வேலி, திருமுறை என்பது பயிர். சித்தாந்தம் என்பது டேமில் இருக்கிற தண்ணி, திருமுறைங்கிறது மேகம் கூடி வருகின்ற மழை. அதனால் அந்த மழையை அனுபவித்து சித்தாந்தத்தை அனுபவிப்பதற்கு இந்த சபை காரணமாக இருப்பதற்கு நன்றி சொல்லி, நேரம் கடந்தாலும் இருந்து இதை கேட்ட உங்களுக்கெல்லாம் பல்வேறு நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். சிவாய நம. நன்றி.